அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திர தின விழா நாடெங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பைந்தமிழர் நாடான பாரத நாடு விடுதலை பெற்று 78 ஆண்டுகள் கடந்து விட்டன. இன்று எல்லா உரிமைகளையும் பெற்று நாம் சுதந்திரமாக வாழ்ந்து வருகிறோம். இந்த உரிமைகளை நாம் பெற அடிபட்டவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள், செக்கு எழுத்தவர்கள், சிறையில் வாழ்நாள் முழுவதும் இருந்தவர்கள், தூக்கு மேடையை சந்தித்தவர்கள், துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்பட்டவர்கள் அநேகர். அவர்களை பற்றி வருங்கால சந்ததிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி வருகிறோம். 1920 காலகட்டத்தில் இந்திய விடுதலை இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர்தான் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்கள். பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை மாநிலத்தில் முதலமைச்சர் பதவியேற்று அவர் செய்த நன்மைகள் ஏராளம். பல 100 ஆண்டுகளாக உரிமைகள் மறுக்கப்பட்டு அடிமைகளாக வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர் திரு காமராஜர் அவர்கள். அவரை பற்றி, அவர் செய்த சாதனைகள் பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இதுவரை அவரை பற்றி கேள்விப்பட்டே இராத ஒரு தகவலை ஒரு மாதத்திற்கு முன்பு ஜூலை மாதம் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசியிருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள். அது நாடெங்கும் பேச்சு பொருளாக இருந்தது. இப்பொழுது மக்கள் அதை மறந்து வேறு பல பிரச்சனைகளை பேச போய்விட்டார்கள். ஆனால் வெகு சிலர் திருச்சி சிவா அவர்கள் பேசிய கருத்தை பற்றி இன்றைக்கும் கவலையோடு இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர்தான் தூத்துக்குடியைச் சேர்ந்த திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள். அதற்கு காரணம் இருக்கிறது. திரு சிவசுப்பிரமணியன் அவர்களின் தந்தையார் திரு கந்தசாமி தேவர், தாயார் திருமதி ஜானகி அம்மாள் இருவருமே விடுதலை போராட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள். வருடம் விடுதலை தின விழா மற்றும் குடியரசு தின விழா நாட்களில் மாவட்ட ஆட்சியரால் பொன்னாடை போர்த்தப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார் திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் கூறிய கருத்தை பற்றி தன்னுடைய அபிப்பிராயத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள். ஐயா, நீங்க இந்திய நாட்டு விடுதலை போராட்டத்துல பங்கு பெற்று சிறை சென்ற தியாகி கந்தசாமி தேவர் அவர்களுடைய மகன். உங்கள் தாயார் திருமதி ஜானகி அம்மாளும் விடுதலை போராட்டத்துல பங்கு பெற்று சிறை சென்றவர் என்பது பெருமையான ஒரு விஷயம். முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் தொண்டர் நீங்க. பெருந்தலைவர் காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர் சாதன வசதி செய்ய சொல்லி அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உத்தரவிட்டார் அப்படின்னு பெருமதிப்பிற்குரிய நமது நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் கூறியிருக்கிறார். அவர் பேசியது சரியா தவறா என்பது பற்றி பல்வேறு விவாதங்கள் நடந்து முடிந்து விட்டன. அவர் அப்படி பேசியது பற்றி காமராஜர் அவர்களுடைய தொண்டரான உங்களுடைய கருத்து என்ன? அதுல சிவா தெரியாம சொல்றாரு. அவர் காமராஜர் ஏசிலே வாழ்ந்தது இல்லை. நான் நேரில் சந்திக்கும் போது அவர் பழைய காலத்து ஃபேன், பெரிய மண்டை உள்ள ஃபேனுக்கு கீழே தான் படுத்திருந்தார். நார்கட்டில படுத்திருந்தார். நான் சந்திச்சிருக்கிறேன். 1 மணி நேரம் அவர் கூட இருந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கிறேன். அவருக்கு ஏசிலாம் அவருக்கு போடவும் இல்லை. அவர் சொல்றது தேவையில்லாத அரசியலுக்காக, இன்னைக்கு உள்ள அரசியலுக்காக அதை யாரை சொல்லி கொடுத்து பேசுறாங்க. அது உண்மை இல்லை. அது ஒரு மன்னிப்பு கேட்கணும். கர்ம வீரர் காமராஜரை நீங்க எப்ப சந்திச்சீங்க? அவர் இறக்கிறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னால. நீங்க காமராஜர் என்னும் ஒரு முன்னாள் முதல்வரை சுலபமாக சந்தித்தேன் அப்படிங்கிறீங்களே, அது எப்படி? அது இல்ல அப்போ சுலபமா சந்திக்க முடியும். அவர் எல்லாமே ஓய்வுல தான் இருந்தார். அதெல்லாம் சந்திக்க முடியுது. உங்களிடம் அவர் பேசினாரா? பேசினாரு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல பேசிக்கிட்டு இருந்தார். இந்தியாவே மதிக்கும் தலைவர், உங்களிடம் அவர் நீண்ட நேரம் பேசினாரா? ஆமா, முதல்வராக இருந்தாலும் அவர் ஒரு ஏழை பங்காளம் தானே. அதில் தியாகியுடைய மகன் உடனே அவர் அதை கண்டிப்பாக பேசிக்கிட்டு இருந்தாரு. எங்க அப்பா பத்தி எல்லாம் விவரம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. எதுக்கு நீங்க மெட்ராஸுக்கு அலையறீங்க, என்ன விஷயமானு கேட்டாரு. சொன்னேன், அதான் என்ன பார்க்க வரலையே, நீ ஏதோ வேற வந்திருக்கீங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம்.
ஐயா, 2026 தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அரசியல் கட்சிகள் பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? தமிழ்நாடு அரசியலில் இப்போதைக்கு அந்த காலத்தில் காமராஜர் வந்தார், அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தாங்க. அதுக்கு பிறகு அரசியல் ஒன்றும் சரியா வந்த மாதிரி தெரியல. ஒரே லஞ்சம் லாவண்யம் மக்கள் ஆகிப்போச்சு. தெய்வ நிந்தனை இருக்கு. அதனால இப்போதைக்கு நாங்கள் எங்கள் எல்லாமே பரம்பரையான காங்கிரஸ் குடும்பம் தான். அதனால இப்போதைக்கு தமிழ்நாட்டிலேயோ மத்திய சர்க்கார்லேயோ மோடியுடைய அரசாட்சி தான் மக்களுக்கு பிடிக்கும். அதுதான் நிரந்தரமா வரணும். அதுதான் என்னுடைய விருப்பம். அது வந்தா தான் நல்லா இருக்கும். ஐயா, லஞ்ச லாவண்யம் பெருகி போச்சு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப மோடி ஆட்சி தானே நடக்குது. மோடி அவர்கள் ஆட்சியில லஞ்ச லாவண்யமே இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, அது உங்க வேற உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள இருக்கும். மோடியோ பெரிய பெரிய மந்திரி கிட்ட இல்ல, எந்த குற்றமும் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்குல்ல. சட்டப்படியான குற்றம் சொல்லணும்ல. தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியை மக்கள் எல்லோரும் பாராட்டுறதா திமுக காரங்க சொல்றாங்க. தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறாரு. அது கொடுத்து என்ன செய்ய? பொங்கல் வைக்க அரிசி பருப்பு அப்படி இப்படின்னு விடியல் ஆட்சி தானே ஐயா நடக்குது. நம்ம பணத்தை எடுத்தானே கொடுக்காரு. நம்ம பணத்தை எடுத்தா நம்ம கொடுக்காரு. அவர் வீட்டுல இருந்தா கொண்டு கொடுக்காரு. அது மக்களுக்கு கொடுக்கணும்னு தேவையில்லையே. சாராய கடையை திறந்து வச்சு அதை கொடுத்து என்ன செய்ய? அதனால அவரு பொதுமக்களுக்கு அவர் பணத்தை கொடுத்தா பரவாயில்ல. அவர் பல ஆயிரம் கோடிகளை சேர்த்து வச்சிருக்காரு. அதனால அது இலவசமா கொடுக்கறதும் தவறு. 2026 தேர்தல்ல தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும்? பிஜேபி ஆதரவா உள்ள ஆட்கள் தான் போடணும். பிஜேபி அண்ணா திமுக கூட கூட்டணி போட்டிருக்கு. அப்படின்னா அண்ணா திமுக ஊழல் செய்யாத கட்சி, இருக்குதுல பரவாயில்லதான், ஒரு ஊழல் கட்சி தான் அப்படின்னு சொல்றீங்களா? ஊழல் கட்சி தான் இல்ல, இருக்கிறதுல பரவாயில்ல. அண்ணா திமுக அப்படிங்கிற ஒரு திராவிட கட்சி கூட கூட்டணி போட்டிருக்கீங்க. அதெல்லாம் அடுத்தால பிஜேபி தானே. இந்த தடவை ஒரு ஊழல் கட்சி தயவுல தேர்தலை சந்திக்கிறீங்க, அப்படித்தானே? ஆமா, வேற வழியில இல்ல. சின்ன ஊழல்வாதி பெரிய ஊழல்வாதின்னு இருக்காங்கல்ல. இந்து ராஜ்யம் அப்படின்னு இந்துக்கள் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க தனியா நிக்க வேண்டியது தானே. இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க அதெல்லாம் முடியாது. இப்பதானே வளர்ந்துகிட்டு இருக்கோம். தனியா எல்லாரும் நின்னாங்கன்னா நாங்களும் நிக்கலாம். எல்லாரும் கூட்டணி போடாம நின்னா நாங்களும் தனியா நிற்போம். அப்படின்னா வர்ற தேர்தல்ல பிஜேபி கூட யாரு கூட்டணி போடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அதான் முறை. அப்பதான் நல்லா இருக்கும். பிஜேபி ஆட்சியில லஞ்ச லாவணியமே இருக்காதுன்னு சொல்றீங்க. சரி, இப்ப 2026 தேர்தல்ல அதிமுக ஜெயிச்சு வந்தா அவங்க ஊழல் பண்ண மாட்டாங்களா? அது நாங்க அப்படிங்கிற ஒரு திராவிட கட்சி பிஜேபி அதை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஊழல் நடக்காம பாத்துக்குவீங்க, அப்படித்தானே? சரி, அப்படின்னா மக்களுக்கு அதிமுக ஆட்சியை பிடிச்சிருமே. இல்ல இல்ல, கூட்டணி ஆட்சி தானே. 2026 தேர்தல்ல பிஜேபி கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. விடுதலை போராட்ட தியாகிகளின் மகனான திரு சிவசுப்பிரமணியன் அவர்களுடைய கருத்தை கேட்டீர்கள். அவர் இன்னும் நிறைய பேசினார். இந்திய விடுதலை போராட்டம், காங்கிரஸ் இயக்கத்தில் இவர் பணியாற்றியது, ஆன்மீக பணி, கல்வி பணிகளில் ஈடுபாடு போன்றவை பற்றி அவர் சுவாரஸ்யமாக பேசினார். அதை அடுத்த காணொளியில் காணலாம். திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள் பேசியதை வைத்து இந்த சேனலை பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு சேனல் என்ற முடிவுக்கு வந்து விடாதீர்கள். அடுத்த காணொளியில் பேச வரும் விருந்தினர் நாம் தமிழர் கட்சி ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேச போகிறார். அதற்கு அடுத்து வரும் காணொளியில் பேச வரும் விருந்தினர் திமுகவின் விடியல் ஆட்சிதான் மறுபடியும் வர வேண்டும் என்று பேச போகிறார். பாரதா சேனல் உங்களுடைய சேனல். உங்கள் கருத்துக்களை சொல்ல உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. நன்றி, வணக்கம்.